சென்னை வியாசர்பாடி MKP நகரில் போதை ஊசி போட்டுக்கொண்ட ரவுடி உயிரிழந்த விவகாரத்தில் அவனுக்கு போதை மருந்து விற்பனை செய்ததாக சிறுவன் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். சென்னை வியாசர்பாடி MKP நகரில் போதை ஊசி போட்டுக்கொண்ட விவகாரத்தில் வாலிபர் உயிரிழந்துள்ளார். இந்த விவகாரத்தில் சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்து சென்னை மகாகவி பாலநகர் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி MKP நகரில் உள்ள காந்தி தெருவில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன். இவரது மகன் சத்யநாராயணா. கஞ்சா மற்றும் போதை ஊசிக்கு அடிமையான சத்யநாராயணா நேற்று போதை ஊசி செலுத்திக் கொண்டதால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக MKP நகர் காவல்துறையினர் போதை ஊசி போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்தில் வியாசர்பாடியைச் சேர்ந்த முகமது மஜித், அக்ஷின் பாசா உட்பட 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை MKP நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் சென்னை குறுக்குப்பேட்டை ரயில்வே கேட் பின்புறம் பகுதியில் உள்ள அண்டா என்ற ராஜேந்திரனிடம் இருந்து முகமது மஜித் ஒரு மாத்திரையை ரூபாய் 200 கொடுத்து வாங்கி அதனை MKP நகர் பகுதியில் வசிக்கும் நபர்களுக்கு 250க்கு விற்றுள்ளார். சக்திவேல் என்பவரிடம் மஜித் ரூபாய் 300க்கு அந்த மாத்திரையை விற்பனைக்கு வாங்கியதும் இதை அடுத்து முகமது மஜித், சக்திவேல் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் MKP நகர் காவல்துறையினர் தற்போது கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சக்திவேலிடம் இருந்துதான் உயிரிழந்த சத்யநாராயணா ரூபாய் 300க்கு போதை மாத்திரையை வாங்கி அதனை ஊசி மூலம் தனது உடலில் செலுத்தி உயிரிழந்தது தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.